விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது திருசூழி அரசு மருத்துவமனை. மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட தந்தையை பார்க்க வந்த மகன் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். தந்தைக்கும் சரமாரியான வெட்டு விழுந்திருக்கிறது. அரசு மருத்துவமனை வளாகத்தில் அரங்கேறிய இந்த பயங்கரத்தை கண்டு பலரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அனுப்பிவிட்டு அங்கிருந்தவர்களிடம் விசாரணையை தொடங்கினார்கள். கொல்லப்பட்டவர் கருப்பையா, 30 வயதாகிறது. இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர். திருசூழியை அடுத்த மயிலியை பூர்வீகமாக கொண்டவர். தற்போது சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். கருப்பையாவின் தந்தை கணேசன், தாய் கருப்பாயி. கருப்பாயியின் அம்மா அவரது பூர்வீக சொத்து முழுவதையும் மகளுக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த சொத்தில் தனக்கும் பங்கிருப்பதாக கருப்பாயியின் அண்ணன் மகன் பாலமுருகன் பிரித்து தர கேட்டிருக்கிறார். இந்த சொத்து தகராறு 5 வருடமாக நீடிக்கிறது. இந்த சூழலில் பாலமுருகனுக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறந்திருக்கிறது. குடும்பத்தை கருத்தில் கொண்டு கடந்த சில ஆண்டுகளாக சொத்தை பிரித்து தர சொல்லி மாமா கணேசனிடம் அழுத்தமாக கேட்டிருக்கிறார். ஆனால் கணேசன் அதற்கு பிடி கொடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பாலமுருகன் கணேசனை நேரடியாகவே மிரட்டியிருக்கிறார். அந்த மிரட்டல் கைகலப்பாக மாற மாமனும் மச்சானும் அடிதடியில் இறங்கியிருக்கிறார்கள். தாக்குதலில் இருவரும் காயமடைந்ததால் திருசூழி அரசு மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார்கள். தந்தை தாக்கப்பட்டதை அறிந்த கருப்பையா அவரை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். காயம் பட்டு கிடந்த தந்தையை பார்த்ததும் அவருக்குள் ஆத்திரம் பீறிட்டு வந்திருக்கிறது. உடனே பாலமுருகனை பார்த்து தகராறு செய்திருக்கிறார். ஏற்கனவே சொத்து கிடைக்காமல் கொலை வெறியில் இருந்த பாலமுருகன் அங்கிருந்த அவருடைய நண்பன் முத்துகிருஷ்ணன் என்பவருடன் சேர்ந்து மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து கருப்பையாவை சரமாரியாக வெட்ட ஆரம்பித்திருக்கிறார். இதை தடுக்க வந்த தந்தை கணேசனுக்கும் கழுத்தில் வெட்டு விழுந்திருக்கிறது. ரத்தம் அதிகமாக வெளியேறியதால் கருப்பையா சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறார். கணேசன் மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த திருசூழி போலீசார் பாலமுருகனை மட்டும் கைது செய்து இருக்கிறார்கள். கொலைக்கு உடந்தையாக இருந்த முத்துகிருஷ்ணனை தேடி வருகிறார்கள்.